எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் வருது, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. என்னோடய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள் கடந்து தான் இந்த 53வது வயசில் நான் அடி எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி சோதனை வரும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நானே எனக்கு ஒரு மென்டல் மாடல் ஒன்று உருவாக்கிட்டேன். என்னென்னா, இப்போ பேங்க்கில் கடன் வாங்கினா அந்த வட்டியும் முதல்ல நம்ம இஎம்ஐ கட்டி தானே ஆகணும். இப்போ கட்டி முடித்தா அந்த கடன் முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்க ஆரம்பித்தேன், சரி ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்குண்டான கடனாட்டம் இது வந்திருக்கு. ஸோ இந்த கஷ்டத்தை கடந்து போயிட்டேன்னா எனக்கு இந்த கடன் அடைஞ்சு போகுது. இப்படி நினைக்க ஆரம்பித்த உடனே எனக்கு மோட்டிவேஷன் வந்துருச்சு. இதை கடந்து போகணும், எப்படியாவது இதில் தோண்டு கீழே விழாமல் இதை போராடி தாண்டி போயே ஆகணும், அப்போ தான் இந்த கடன் அடைகின்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டங்களையும் நான் என்னால் எதுவுமே சுலபம் இல்லைங்க, எல்லாமே கஷ்டம்தான், மனதை உழுக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் தான். பட் என்னால் அது கடந்து வர முடிஞ்சது காரணம், நான் ஒவ்வொரு வாட்டி கஷ்டம் வரும்போதும் இது ஒரு கடன் நான் பட்டிருக்கேன், இந்த கடன் அடைக்கிறேன், பேங்க் கடன் அடைக்கிற மாதிரி. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மென்டல் மாடல் வச்சுக்கோங்க. கஷ்டம் வந்தால் ஏதோ ஒரு கடன் இருக்குது, அதை நான் கடன் அடைக்கிறேன், இந்த கஷ்டத்தை கடந்து போய்ட்டேன்னா இந்த கடன் அடைஞ்சு போய்ட்டு எனக்கு. அப்படி ஒரு மென்டல் மாடல் வைங்க. எல்லா துன்பங்களையும் கடந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. நன்றி.